ஐயோ தண்ணிக்குள்ள என்னையா விழுந்து விழுந்து தேடிக்கிட்டு இருக்க? நான் என்ன தேடினா உனக்கு என்னடி? இங்க வம்பு வளர்க்கிற வேலை வச்சுக்கிட்ட கொன்னுடுவேன். போடே அந்த பக்கம். நானா வம்புக்கு வரேன்? நீதானே என்கிட்ட வம்புக்கு வர? இப்போ மரியாதையா போயிடு, இல்ல மேல வந்தனா வாயா பாக்கலாம். ஒரு அடி நகர மாட்டேன். என்ன பண்ணிவிடுவ? வேணும்னா அன்னைக்கு வீசின மாதிரி இந்த கூடைய வீசி பாரு. வாயாண்ணா. ஐயோ அம்மா தாயே, அது விடுமா, அந்த வேட்டி எடுத்து கொடுமா. ஐயா இத அப்பவே சொல்லி இருக்கலாம்ல. இந்தா. சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. ஒன்ன சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. தொட்டக்குள்ள எல்லாருக்கும் ஒன்ன கண்டா புல்லரிக்கும். சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. பொட்டப்புள்ள எல்லாருக்கும் ஒன்ன கண்டா புல்லரிக்கும். ஆத்தி அடையாத்தி நீ யாருக்கு போடுவ மாலைய மாத்தி. உன்ன சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. அம்மாடி நான் கில்லாடிதா வைக்காதடி பேராசே, சிக்காதடி ஏமீசே, வேகாதடி ஓந்தோசே. அம்மாடி நான் கில்லாடிதா கத்து வச்ச வித்தைகளே காட்டிடவே வந்த புள்ளே. கத்து வச்ச வித்தைகளே காட்டிடவே வந்த புள்ளே. ஏண்டி அடி ஏண்டி என்ன யாருன்னு நினைச்சுங்க போடுற தூண்டி. ஒன்ன சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. பொட்ட புள்ள எல்லாருக்கும் புத்தி கெட்டா புல்லரிக்கும். பொட்ட புள்ள எல்லாருக்கும் புத்தி கெட்டா புல்லரிக்கும். ஆத்தி அடி ஆத்தி நீ பாக்குறது நடி போதைய ஏத்தி. ஒன்ன சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல.
ஒன்ன சொல்லி குத்தமில்ல எந்த நெஞ்ச சுத்தமில்ல. அண்ணே என்னடா அப்புறம் என்ன தாமதம்? நேரம் நன்னா இருக்கு, பேச ஆரம்பிச்சிட வேண்டியதானே. அப்ப தாம்பூரம் மாத்திக்கிடுவோம். அது வந்து எவன்டா அவன் இந்த வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறவன்? வேலை தம்பி, நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி நடந்துக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? என்னையா நல்ல காரியம்? யோ பெரிய மனுஷா, முறை மாப்பிள்ள நான் இருக்கப்போ எவனுக்கோ முடிச்சு போட பாக்குறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? முறை மாப்பிள்ள இத பாரு, நீ முறையா நடந்திருந்தா நாங்க ஏன் அசல்ல பாக்குறோம்? ஓஹோ, இதெல்லாம் ஓ வேலைதானா? இந்த பாரு, நீ பொம்பளை ஆச்சேன்னு உன்னை இது வரைக்கும் விட்டு வச்சிருக்க. என் குடும்ப விஷயத்துல தலையா நீ யாரு? அது உங்க அக்காவை போய் கேளு. உதவி பெருத்தா உத்தரத்துக்கு ஆகுமா? ஆம்பளைன்னு சொல்லிட்டா மட்டும் போதாதுப்பா, நடந்து காட்டி இருக்கணும். வேலை வெட்டி இல்லாம கோயில் காளையாட்டமா இப்படி நீ ஊரை சுத்திக்கிட்டு வந்தா உன்னை யார் மதிப்பாங்க? ஆய். பஞ்சாயத்து உன் பொண்டாட்டி அடக்கி பேச சொல்லு, இல்லாட்டி இங்க ஒரு கொலையே விடும். எப்பா வேலு, நிதானமா பேசு. விவகாரம் நடந்ததுக்கு அப்புறம் 4 பேர் நியாயம் கேட்கத்தானே செய்வான். என்னையா பொல்லாத நியாயம்? நீங்க செஞ்சது நியாயமா? என்கிட்ட என்னையா குறை கண்டுட்டீங்க? இந்த பாரப்பா, உனக்கோ எந்த விதமான வருமானமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உங்க அக்கா தான் இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வர்றா. இந்த லட்சணத்துல காமாட்சியை வேற கல்யாணம் பண்ணி வச்சு காலமெல்லாம் அவளே உனக்கு உழைச்சு போடணும்னு சொல்றியா? இதெல்லாம் சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருது. அப்பா, இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு இங்க வேலை. வாங்க போலாம். இந்த மாப்பிள படிச்சவன், சொத்து பத்து இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ல வேற வேலை பாக்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நாங்க ஏற்பாடு பண்ணோம். உன் முரட்டுத்தனத்தினால எல்லாத்தையும் கெடுத்து விட்டியே. இனிமே நாங்க அவங்க முகத்தை எப்படி முடிக்க முடியும்? காமாட்சி பிறந்த இடத்துலதான் கஷ்டப்படுறா, போற இடத்துலயாவது சுகப்படட்டுமேனு தான் இந்த சம்மதத்தை பேசி நான் முடிவு பண்ணேன். அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட உங்க அக்கா வெள்ளத்தாயி கடன் வாங்கித்தான் கல்யாணம் பண்ணணும். வந்தவங்க கல்யாண செலவை ஒத்துக்கிட்டு அவளுக்கு 10 பவுன் வேற போடுறேன்னு சொன்னாங்க. உன்னால அவளுக்கு கட்ட தாலியாவது வாங்கி தர முடியுமா? நிறுத்திக்கமா, என்னால சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்தை நிச்சயமா காப்பாத்த முடியும். நீ சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தி இருந்தா நானே இதுல தலையிடுறோம். என்கிட்ட பணம் இல்ல, அதான நீங்க பெரிய குறையா நினைக்கிறீங்க. இதையே சவாலா எடுத்துக்கிட்டு நான் சம்பாரிச்சுக்கிட்டு வரல. வா மனுஷனா வா, மவராசனா உன் முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. யாரு வேண்டாங்கிறா? எல்லாரும் கூடி பேசிட்டாங்களே, நீ மட்டும் ஏங்கா பேசாம நிக்கிற? உன் பங்குக்கு நீ ஏதாவது பேச வேண்டியதானே? ஓஹோ, மத்தவங்க எல்லாம் பேசுறப்போ நாமும் ஏன் வீணா பேசணும்னு இறக்கப்பட்டு விட்டுட்டியா? அக்கா, நான் உன்னை கும்பிடுற சாமியா நினைச்சனே. பெத்தவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாமே நீயாதான் இருந்த. ஆனா இன்னைக்கு உனக்கு பணம் பெருசா போயிடுச்சுல. இந்த தம்பி கேடு கட்டு போனாலும் போகட்டும், ஆனா மக மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டல. பெத்த பாசத்துக்கு முன்னால வளர்த்த பாசம் தோத்து போயிடுச்சுக்கா. எப்படியோ என்ன ஒதுக்கி தள்ளி அனாதை ஆக்கிட்டீங்க. எனக்குன்னு பேச யார் இருக்காங்க? பரவாயில்லக்கா, பரவாயில்ல. பணம் இல்லைன்னா பணம் கூட அவனை மதிக்காதுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ நீ எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா சரி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணே, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது. எதுக்கும் கலங்காத நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் ராமகிருஷ்ணா, எங்க இருந்தோ இந்த ஊருக்கு வந்த, என் கூட கொஞ்ச காலம் தான் பழகின. ஆனா நீ காட்டுற பாசம் கூட என் கூட பிறந்தவளுக்கு இல்லையாப்பா. பரவாயில்ல விடுங்கண்ணே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஹலோ, இத்தனைக்கும் காரணம் அந்த பஞ்சாயத்துக்காரன் பொண்டாட்டி தான்டா. என்ன திட்டம் போட்டு பழி தீர்த்துட்டாடா. ஏன்னே வீணா கவலைப்படுறீங்க? உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் புறப்படுறேன்டா.
இந்த பச்சை கிளிய பார்த்தாலே என் உடம்பெல்லாம் எரியுதுடா. நான் இங்க இருந்தேன்னா ஒருவேளை கொலகாரனா கூட மாறிடுவேன் போல் இருக்கு. ச்சே, அவளாலே இந்த ஊரே எனக்கு வெறுத்து போச்சு. நான் வரேன். அண்ணே கொஞ்சம் இருங்க. என்னது? இதுல 32 ரூபாய் இருக்கு. உங்க செலவுக்கு வச்சுங்கன்னு. மனுஷா கிட்ட கூட முகம் கொடுத்து பேசாம அவ்வளவு வேகமா எங்க போறான் வேலுசாமி? உனக்கு தெரியாதா? அவன் ஊரை விட்டே போறானா? அவ அக்கா பேசியிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டா. இந்த ஊரே கூடி பொண்ணுக்கும் உதவாதவன்னு பேசினதை தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டான். பாவம், அவன் கண்ணு கலங்கி பஸ் ஸ்டாண்டுல நிக்கிறத பார்த்து என் மனசே ஆடி போச்சு. என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. ஒரு வார்த்தை கூட சொல்லலையே பட்டாளத்துல போய் சேர்றேன்னு. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு இல்ல தம்பி, என் மனசு ஆறலப்பா. அக்கா தம்பிங்கிற உறவு அதுக்குள்ள விட்டு போயிடும். வெள்ளத்தாயி என்னடி ஆச்சு? அடி சொல்லடி. அடி அம்மா, அடி அம்மா, தாயே என்னடி ஆச்சு? சொல்லு, பாட்டிக்கு உடம்பெல்லாம் ஆடுதடி. அடி சொல்லடி, அடி சொல்லு. வெள்ளத்தாயக்கா, இப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சேக்கா. பாட்டி பாட்டி பாட்டி, ஏம்மா கொஞ்சம் தண்ணியா கொண்டு வாயம்மா. பாட்டி, ஐயோ பாட்டி, எங்களை ஏமாத்திராத பாட்டி. பாட்டி, கொஞ்ச நேரத்துல எங்களை கதிகலங்க வச்சிட்டியே. நாங்க என்னமோ நினைச்சிட்டோமே. அம்மா. ஐயா, பாட்டிக்கு ஒண்ணு ஆகலையே. அதுக்கு எதுவுமே ஆகாது. அது எப்படியோ தப்பிச்சுக்கிச்சு. அதை விடு. வெள்ளத்தாய் வீட்டுல நடந்து போச்சு. உறவுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் ஆகலைங்க. வேலை அண்ணன் மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அட போய் சத்தமாத்தே சொல்ல. வேலை அண்ணன் மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அப்படியா சமாச்சாரம்? ஏன் வெள்ளத்தாயி இதுக்கு போய் அழுதுகிட்டு இருந்த? எந்த போயோ எதையோ வந்து சொல்ல. நானும் அவசர அவசரமா ஒடியாந்தேன். போகப்பா மண்ணாவட்டி, போய் வேலையை பாடுறா. சரிங்க பாட்டி, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. நீ எங்க வந்து கால் வச்சாலும் உடனே ஒரு கலாட்டம் வருது.